இந்த வக்கரகதி காலத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த வக்கரகதி காலம் பெரிய முன்னேற்றத்தை தரும். இதுதானுங்க, வேற ஒன்றுமே கிடையாது. மைனஸான பெரிய மாற்றம் எல்லாம் இல்லைங்க. இந்த வக்கரகதி காலம் பிறப்பு ஜாதகத்தில் ஒரு மனிதனுக்கு வக்கரத்தில் பிறந்திருந்தாருன்னா இவங்க வக்கரகதி காலத்தில் நல்ல முன்னேற்றத்தை தரும். ஒன்றுமே இல்லை சுவாமி, நீங்கள் சனி பயிற்சி நடந்தது, வக்கரகதி காலத்தில் ஒன்றுமே நடக்கலாம். இந்த நேரத்தில் பாருங்கள், அவங்களுடைய வளர்ச்சியை தடுக்கவே முடியாது. இந்த ஸ்பீட்னஸ் அவங்களுடைய லைனில் வேறு தடைகள் என்பது இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். வேலை சார்ந்த விஷயங்கள், குடும்பத்தில் இருக்கக்கூடிய அமைப்புகள், வீடு அமைப்புகள், இன்னொரு வீடு கட்டுறதுக்கான அமைப்புகளோடும் மிதுன ராசிகாரங்களுக்கு ஏற்படக்கூடிய காலமாக இந்த வக்கரகதி காலம் ஏற்படும். இருப்பதை வைத்து சிறப்புடன் வாழ என்று சொல்கிற மாதிரி இப்படின்னு கொடுக்கறத நாம் வச்சு நம்ம காப்பாற்றிக்க வேண்டிதான். ஐயா நான் ஏற்கனவே வாங்கிட்டேன், கடன் சார்ந்த விஷயம் அவர் கொடுத்துட்டாருன்னா கொடுத்துட்டான். எனது அன்புள்ளம் கொண்ட மிதுன ராசி நேயர்களே, மிதுன ராசிக்கு இந்த சனி பகவானுடைய வக்கர பயிற்சி நம்ம மார்ச் மாதம் 29 தான் கொடுத்தீங்க. சனி பகவானுடைய பயிற்சி திருப்பி என்னடா பயிற்சி அப்படின்னு சொல்லிட்டு என்னை திட்டாதீங்க. ஏன்னா இருக்கக்கூடிய காலத்தில் எதோ சொல்லி தான் நாங்களும் வாழ்க்கை ஓட்டுற மாதிரி வக்கரகதி என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெறுகின்ற அமைப்பு. வக்கர பயிற்சி என்று சொல்வதை விட வக்கரகதி காலம். நாங்கள் வேறு பயிற்சி ஏற்கனவே வாக்கிய பஞ்சாயத்தில் அடுத்த வருஷம் தான் 2026 தான் சொல்லியிருக்காங்க. நீங்கள் வேறு என்னை திட்டாதீங்க ஐயா, இருக்கிற உண்மையை சொல்லிடுறோம். அவர் 5ஆம் இடம், சனி பகவான் இருக்கக்கூடிய இடத்துக்கு 5ஆம் இடத்தில் சூரியனுடைய நிலைப்பாடு மாறும் பொழுதெல்லாம் இந்த 13/7/2025 முதல் 27/11/2100 138 நாட்கள் சனி பகவானுடைய வக்கரகதி காலம் ஆரம்பிக்கும். வேகம் எடுக்கும் பின்னோக்கி அமர்கின்ற அமைப்பாகவும் செயல் திட்டங்கள் வேகமாக அதாவது இது வரைக்கும் தடைபட்டு இருந்து வந்த வேலைகள் அனைத்தும் திரும்பி ரிப்பீட் ஆகிடும். அதுதான் இவங்களுடைய வேகம் எடுக்கும் என்று சொல்லக்கூடிய பின்னோக்கி நகர்கின்ற அமைப்பை ஏற்படுத்தும். திருப்பி என்னென்ன வேலையை விட்டுட்டோமோ, இப்போ வீடு கட்ட ஆரம்பிச்சுட்டு பாதியில் இன்னும் போச்சுன்னா திருப்பி அதை ஸ்டார்ட் பண்ணினாங்க ஒன்றுமே தெரியல, முடக்கு போட்ட மாதிரி இருக்குது. இந்த வேலையெல்லாம் திருப்பி என்னால் தொடங்க முடியல. இதுக்கப்புறம் என்னன்னு தெரியல, ஒரு 3 மாத காலமாக அப்படியே சைலண்ட் மோட்லேயே போட்டு நிற்குது. ஏன்னா பண வருமானம் என்பது முதல்ல முக்கியம், நிதி நிலையம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த நிதி நிலைமையெல்லாம் ஸ்டாப் ஆகிட்டு சுவாமி, திருப்பி ரினியூல் பண்ண முடியல. இது வேறு ஜென்ம குரு வேறு நடந்துட்டுருக்கு நம்மளுக்கு. மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் ஜென்ம குரு என்பது அதாவது கேந்திராதி தோஷம் என்று சொல்லுவாங்க. இருந்தாலும் அந்த கேந்திரத்தை பெறுகின்ற பகவானுடைய அமைப்பிலும் கேந்திரத்திலையும் பகவான் இருக்கார், சனி பகவான் இருப்பதால் இந்த நேரத்தில் அதான அமைப்புகள் வேலை செய்யாது. முழுமையாக வேலை செய்கின்ற அமைப்பு இந்த நேரத்தில் கிடையாது. சுப கிரகங்கள் தனிப்பட்ட முறையில் இருந்தால், கேந்திரத்தில் பாவ கிரகங்கள் இல்லாமல் இருந்தால் இவங்களுக்கு மேக்சிமம் ஓரளவுக்கு நன்மை தரும். அதே திரிகோணத்த ஸ்தானத்திலையும் கிரகங்கள் பாவ கிரகங்களும் அமர்ந்திருக்குது, ராகு பகவான் அமர்ந்திருப்பதால் இவங்களுக்கு தோஷம் என்பது இந்த முறை குறைவாக காணப்படும். அதிகப்படியான தன்மை என்பது இன்னும் ஒரு 6 மாதங்கள் கழித்து தான் இவங்களுக்கான அமைப்பெல்லாம் பெரிய முன்னேற்றம் என்று சொல்லக்கூடிய அமைப்புகள் கிடைக்கும். இந்த சனி பகவான் 10ஆம் இடத்தில் இருக்கார். வேலை சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் அதாவது தாமதம் என்று சொல்லக்கூடிய அமைப்பில் இப்போ வேலையில் மார்ச் 29 நடைபெற்ற சனி பயிற்சியில் நிறைய பேருக்கு வேலையெல்லாம் மாற்றிட்டுருக்கோம். மிதுனராசிக்காரங்க ஏன் இந்த வேலையை மாற்றிட்டாங்கன்னே தெரியாது. என்னன்னே தெரியல சாமி, என்னை என்னவோ அழுத்தி போட்டா மாதிரியே இருக்குது, வேலை செய்கிறதுக்கு என்ன வரமாட்டேங்குது. இந்த வேலைத்தன்மையை என்னால் முன்ன இருந்து நல்லா செஞ்சிருந்தேன் ஐயா. இந்த மார்ச் 29 எண்ணிக்கை நடந்தது, அதுலேருந்து என்னால் வேலைக்கே போக முடியல. எல்லாருமே நல்லாகுதுன்னு ஜோசிக்காரன் மொத்த பேருன்னு சொல்கிறாங்க. இது அளவெடுத்த செல்வம் வரும், எதுவும் வராது, அது வேறு விஷயம். இருக்கிறத முதல்ல ஃபைல் பண்ணாவே பெரிய விஷயம். நாம் அவ்வளோ பெரிய ஆள்லாம் கிடையாது. கொடுத்தால் பகவான் தான் கொடுக்கணும். சனி பகவான் ஒருவர் தான் உயர்வினை தருகின்ற அமைப்பில் இருந்தால் தான் கொடுக்க முடியும். எவர் ஒருவருக்கும் சனி பகவான் 7.5 சனி காலத்திலே பெரிய முன்னேற்றம் தருகின்றாரோ அவங்க வாழ்க்கையில் அவங்களுடைய அமைப்புக்கெல்லாம் தொடவே முடியாது. இதிலே தெரிஞ்சுக்கலாம், ஒரு சனி பகவானுடைய தன்மை ஒருத்தனை 7.5 சனி காலத்தில் உயர்வினை தருகின்றதுன்னா அவங்க லைஃப்பில் அச்சீவ்மெண்ட் என்பது அவங்களுக்கு பின்னடைவே கிடையாது. இதிலே தெரிஞ்சுக்கலாம், ஓ பரவாயில்ல, அவங்களுக்கு குழந்தை பேர் திருமணம் எல்லாத்தையும் கொடுத்துட்டாயா. இதிலே தெரிஞ்சுக்கலாம் நம்ம ஏதோ புண்ணியம் பண்ணிக்கிறோம். இந்த ஒரு இடத்துல நம்மளுடைய சுச்சுவேஷன், நம்மளுடைய வாழ்க்கை தரத்தை தெரிந்து கொள்ளலாம். 7.5 சனி காலத்தில் ஒரு மனிதனுடைய முன்னேற்றம் காணப்படுகின்றது என்றால் நம்ம வாழ்க்கையில் எந்த தொந்தரவும் கிடையாதுரா, பகவானால் நம்மளுக்கு எதுவும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டார். இந்த ஒரு பாயிண்ட்டை வச்சு பகவான் நம்மளுக்கு படி அளப்பாரா அளக்க மாட்டார்னு தெரிஞ்சு. இந்த ஒன்றே போதும் சாமி, நம்ம வாழ்க்கை தரம் உயராது. அதே நேரத்தில் பகவான் நம்மளுக்கு பங்களிக்க ஆரம்பிச்சிட்டார்னா பிரச்சனை தருகின்றார். இருக்கிற சொத்துக்கள் எல்லாத்தையும் நான் இழந்துட்டு நிர்கதியாக நிற்கிறேன் அப்படின்னு நினச்சா இதிலே தெரிஞ்சுக்கலாம், சனி பகவானுக்கும் நம்மளுக்கும் ஆகாது. இதிலே வேறு ஒன்றுமே இல்லை. ஒரு சோற்று பதத்துக்கு ஒரு சோறு பதம், ஒரு பானை சோறுக்கு நம்மளுக்கு ஒரு சோறு பதம். பகவான் எப்பெல்லாம் நம்மளை பார்க்குறாரோ அந்த இடத்துல நம்மளை க்ளூன் விடும். இப்பொழுது 3ஆம் பார்வையாக 12ஆம் இடத்தை பார்க்குறாரு. அவருடைய 7ஆம் பார்வையாக நம்மளுடைய ராசிக்கு 4ஆம் இடத்தை பார்க்குறாரு. அவருடைய 10ஆம் பார்வையாக 7ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. இந்த நேரத்தில் வக்கரகதி காலத்தில்
வேலை சார்ந்த விஷயங்கள், இது வரைக்கும் வெளியூர் பயணங்கள் போகாமல் இருந்தவங்களுக்கெல்லாம், மிதன ராசிக்காரங்களுக்கு திருப்பியும் வெளியூர் பயணங்களை என்ன சொல்கிறார், அங்கே உடல் சார்ந்த விஷயத்தில் பெரியவங்க யாருன்னா இருந்தாங்கன்னா, தாயார் அமைப்பு இருக்கக்கூடிய அமைப்பில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நம்மளுக்கு தொந்தரவு வருகின்ற காலமாகவும் இந்த காலம் இருக்கும். இருவிதமான கொள்கை தருகின்ற அமைப்பு. ஒரு மனிதனுக்கு நல்ல விதமான முன்னேற்றங்கள் சனி பகவானுடைய பெயர்ச்சி நடந்த பிறகு வக்கரகதி காலத்தில் ஆப்போசிட்டாகவும் நடக்கும். இதெல்லாம் வாழ்க்கை முறையை நாம் ஜோதிடர்கிட்ட கேட்டால் தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா நாங்கள் புரட்டி பார்ப்போம். ஒரு 6 மாதம் கழித்து நாங்கள் பேசுகிறோம் சாமின்னு சொல்லுவோம். ஏன் சொல்கிறேன்னா, இவங்களுடைய நிலைமை எவ்வாறு இருக்குது, ஒரு கால் பண்ணி பேசுங்க, இல்லை நாங்களே ஃபோன் பண்ணி கூட கேட்போம். ஐயா நல்லா இருக்கீங்களா, பரவாயில்ல சாமி, ஏதோ ஒரு முன்னேற்றம் நீங்கள் சொன்ன மாதிரி நடக்குதுன்னு சொன்னாங்கன்னா நாங்கள் ஜெயிச்சிட்டோம். எதுவும் நடக்கலை சுவாமி, டவுன் ஆகிட்டோம், நீங்கள் வச்சுரு ஃபோனை சொல்கிறதுக்கு முன்னாடி நாங்கள் வச்சுருவோம். வேறு ஒன்றும் நடக்கும். ஓஹோ, இந்த அளவுக்கு சனி பகவானுடைய தன்மை இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். சனி பகவான் வக்ரகதி காலத்தில் கொடுக்க ஆரம்பிச்சுட்டா அவங்களுடைய தடுப்பது என்பது ரொம்ப ஸ்பீட்னஸாக இருக்கும். இந்த வக்ரகதி காலத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த வக்ரகதி காலம் பெரிய முன்னேற்றத்தை தரும். இதுதான் நீங்கள் வேறு ஒன்றுமே கிடையாது. மைனஸாக பெரிய மாற்றம் எல்லாம் இல்லைங்க. இந்த வக்ரகதி காலம் பிறப்பு ஜாதகத்தில் ஒரு மனிதனுக்கு வக்ரத்தில் பிறந்திருந்தார்னா இவங்க வக்ரகதி காலத்தில் நல்ல முன்னேற்றத்தை தரும். ஒன்றுமே இல்லை சுவாமி, நீங்கள் சனி பயிற்சி நடந்தது, வக்ரகதி காலத்தில் ஒன்றுமே நடக்கலாம், இந்த நேரத்தில் பாருங்கள் அவங்களுடைய வளர்ச்சியை தடுக்கவே முடியாது. இந்த ஸ்பீட்னஸ் அவங்களுடைய லைனில் வேறு தடைகள் என்பது இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். வேலை சார்ந்த விஷயங்கள், குடும்பத்தில் இருக்கக்கூடிய அமைப்புகள், வீடு அமைப்புகள், இன்னொரு வீடு கட்டுறதுக்கான அமைப்புகளோடும் மிதுன ராசிகாரங்களுக்கு ஏற்படக்கூடிய காலமாக இந்த வக்ரகதி காலம் ஏற்படும். இருப்பதை வைத்து சிறப்புடன் வாழ என்று சொல்கிற மாதிரி இன்னும் கொடுக்கறத நாம் வச்சு நம்ம காப்பாற்றிக்க வேண்டிதான். ஐயா நான் ஏற்கனவே வாங்கிட்டேன், கடன் சார்ந்த விஷயம், அவர் கொடுத்துட்டாருன்னா கொடுத்துத்தான். இதை முதல்ல தெரிஞ்சுக்கணும். அவர் கொடுத்துத்தான். வண்டி வாகனங்கள் உற்பத்தி என்று சொல்லக்கூடிய அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு, முக்கியமாக இந்த மருத்துவ தொழில் செய்கிறவங்களுக்கெல்லாம் பெரிய முன்னேற்றம் தருகின்ற காலமாக இந்த வக்ரகதி காலம் கண்டிப்பாக இருக்குது. காரணம், உத்திரட்டாதி என்று சொல்லக்கூடிய நட்சத்திரம், பூரட்டாதி என்று சொல்லக்கூடிய நட்சத்திரம், ரேவதி நட்சத்திரம். இந்த 3 நட்சத்திரத்துக்கு இடையில் சனி பகவானுடைய தன்மை வரும்பொழுதெல்லாம் பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி, இந்த 3 நட்சத்திரத்தை சனி பகவான் எப்பொழுது தொடுகின்றாரோ மிதுனத்துக்கு முன்னேற்றம் தருகின்ற அமைப்பாக, மீனான விஷயமே தான். மிதுனத்துக்கு எப்பொழுது முன்னேற்றம் வரும் என்றால், இந்த மீனத்துக்கு சனி பகவான் வரும்பொழுதெல்லாம் அவங்க திருப்பி ஆரம்ப நிலை சனி பகவானாக இருக்கக்கூடிய அமைப்பில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பெரிய ஒரு ஜாக்பாட் அடித்த காலமாகவும் இருக்கும். அதாவது வாரா கடன்கள் என்று சொல்லக்கூடிய அமைப்பு, கொடுத்துட்டையா ரொம்ப நாளாக கொடுத்துட்டு வர முடியாமல் இருக்குது, இந்த மாதிரி விஷயங்கள் வராமல் இருப்பதெல்லாம் இப்போ சேர்ந்தோம். எப்படி வரும்னா சொத்தாக சேரும், ரூபாய் வராது. அடித்து பிடிச்சி அவங்ககிட்ட சொத்தாக தான் நாம் வாங்கிட்டு வரோம். பூர்வீக சொத்துக்கள், முக்கியமாக பூர்வீக சொத்துக்கு நான் போட்டிருக்கேன், கேஸ் போட்டிருக்கேன், ஐயா எனக்குலாம் என் பக்கம் சார்பாக நடக்குமா நடக்காதான்னு கேட்குறவங்களாம் முதல்ல உங்கள் பங்களிப்பு எங்கெங்கே இருக்குதோ அதெல்லாம் முதல்ல விடுபட்டு வெளியே வந்துடும். தானாக வெளியே வரக்கூடிய கம்மி. முக்கியமாக இது வரைக்கும் நாம் போய் நாங்கள் எல்லாமே ரெக்யூஸ்ட் கேட்டு ஐயா எல்லோரும் கையெழுத்து போடுங்கய்யா பங்காளி என்று சொல்லக்கூடிய தாயாதி பங்காளிங்கிட்ட நாம் கேட்ட காலமெல்லாம் சென்று இப்பொழுது தானாக நம்ம கைக்கு வருகின்ற அமைப்பாக இந்த சனி பகவானுடைய வக்ர பெயர்ச்சி இருக்கும். நீண்ட காலங்கள், அதாவது நோய்வாய்ப்பற்று இருந்தவங்களுக்கு இந்த முறை தாக்கத்தை அதிகமாக கொடுக்கின்ற தாக்கம் இப்பொழுது குறையக்கூடிய அமைப்பாக இருக்கும். எனக்கு மார்ச் மாதம் ஜனவரி பிறந்த நாளிலேருந்தே உடல் நோய் என்று சொல்லக்கூடிய அமைப்பில் வாழ்ந்து கொண்டிருப்பவங்களுக்கெல்லாம் இந்த வக்ரகதி காலம் நோய் இல்லாத தன்மை ஏற்படுத்தும். ஹாஸ்பிட்டல் பக்கம் ரொம்ப நாளாக போயிருந்தவங்களாம் இப்போ ஹாஸ்பிட்டல் பக்கம் போகாமல் இருக்கிறதுக்கான அமைப்புகள் ஏற்படும். இதிலே தெரிஞ்சுக்கலாம், பரவாயில்ல அவர் ஏதோ சொன்னார் உண்மைதான் பழகுது, ஜோசிகார் சொன்னார்ப்பா அதுமாரி தான் இருக்குதுன்ற மாதிரி அந்த ஓட்டங்கள் நடைபெறும் பொழுது தான் நம்மளுக்கு தெரியும். காரணம், மற்ற கிரகங்கள் கொடுக்கக்கூடிய பலாபலையும் தடுத்து நிறுத்தக்கூடிய தன்மை சனி பகவானுக்கு உண்டு. அவர் கொடுக்குறாருன்னா அதையும் கட்டுக்குள் வைத்து கொண்டு இருக்கக்கூடிய அமைப்பை சனி பகவானுக்கு கொடுத்துருக்காங்க. இருக்கிற 9 கிரகம், அதாவது 8 கிரகத்தையும் இவர் கட்டுக்குள்ள வருவார். அவங்க சொல்கிறதெல்லாம் இவங்க கட்டுப்படுத்த மாட்டார். இவர் கொடுக்குறத எல்லாருமே கட்டுப்படுத்தாகும். ஏன்னா கர்மகாரகன் அல்லவா, அவர் கொடுக்கறதுனா கண்டிப்பாக கொடுத்தே தருவார். என்ன மற்றவர் கொடுக்கக்கூடிய பலாபலையும் சேர்த்து இவரே கொடுத்துருவார். ஒரு கிரகம் இருக்குதுன்னா நின்ற இடத்தை பார்த்து எல்லாத்தையும் செய்து மொத்த பலாபலன் இவருக்குள்ளே வந்துடுச்சுன்னா அதோட சேர்ந்து இவர் கொடுக்க வேண்டிய பலாபலன் முழுமை பெறும் என்று சொல்லக்கூடிய அமைப்பு. தாயார் சொந்தங்களும் சரி இனிமேல் நம்மளை பொறாமைப்பட்டு பார்க்கக்கூடிய அளவுக்கு நீங்கள் உயர்ந்து செல்லக்கூடிய அமைப்பாக இருக்கும். மற்றபடி தாயார் உடல் நலத்தில் நாம் அக்கறை எடுத்துக்கக்கூடிய காலம். வண்டி வாகனங்கள், காரு இது மாதிரி வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் தேடி வரும். பிரச்சனை தருகின்ற அமைப்பாக என்ன இருக்குன்னா, சின்ன தொந்தரவுகள், அதாவது கடன் சார்ந்த விஷயத்தில் இருக்கும், பிள்ளைகள் சார்ந்த விஷயத்தில் உடல்நலத்தில் இருக்கக்கூடிய அமைப்பாகவும் இந்த வக்ரகதி காலத்தில் சின்ன தொந்தரவுகள் தருகின்ற அமைப்பாக இருக்கும். மேலும் அதாவது ப்ரெஷர் தந்த வேலையில் கூட நம்மளுக்கு இனிமேல்
அந்த தொந்தரவுலேருந்து நாம் ஃப்ரீ மைண்டோட வேலை செய்யக்கூடிய காலமாக மிதுன ராசிக்கு இந்த சனி பகவானுடைய வக்கர பயிற்சி தொந்தரவுலேருந்து விடுதலை பெறுகின்றது அமைப்பாகும். முக்கியமாக அதாவது அதிகமாக பணத்தை கொடுத்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கும் போகாமல் இருக்கிறது, தொல்லைகள் வராமல் இருப்பதே நன்மை அல்லவா, பிரச்சனைகள் தராமல் இருப்பதே நன்மை என்று சொல்லக்கூடிய அமைப்பை இந்த சனி பகவானுடைய வக்கர பயிற்சி மிதுனத்துக்கு ஏற்றம் தருகின்ற அமைப்பாக அமைப்போது நல்லது நடக்கும். நன்றி, வணக்கம்.